வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்னைக்கு ரிங் முறுக்கு, ஆந்திரா முறுக்குன்னு சொல்லுவாங்க, ரிங் முறுக்குன்னு சொல்லுவாங்க, நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப எண்ணெயே குடிக்கல, ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு. அரிசி மாவு வந்து 1 கப் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் நம்ம தண்ணி மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும். உளுந்தம்பருப்பு வந்து நமக்கு 1 டேபிள் ஸ்பூன் மாவு வேணும். அதுக்காக கொஞ்சம் எடுத்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வறுத்து நம்ம பவுட்ரு பண்ணிவிட்டு அதுலேருந்து 1 ஸ்பூன் எடுத்துக்க போகிறோம். பாசிப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பெருங்காயம் 1/4 ஸ்பூன். எள்ளு வந்து ஒரு அரை டீஸ்பூன். ஜீரகம் அரை டீஸ்பூன். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவுக்கு. இதில் வந்து நான் ஆயில் சேர்க்க போகிறேன் 2 டேபிள் ஸ்பூன். நீங்கள் வெண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் சேர்த்தா நல்லா பொறுன்னு இருக்கும், ஆனால் கொஞ்சம் எண்ணெயை குடிக்கும். அதனால நான் வந்து ஆயில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உளுந்தம்பருப்பை ரோஸ்ட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் கலர் மாறி வாசம் வந்த பிறகு அமர்த்தணும். போதும். இதை நல்லா பவுடர் பண்ணிடுவோம். உளுந்த மாவு நைஸாக அரைச்சிட்டோம். இப்போ அரிசி மாவு, நான் கடையில் வாங்கின அரிசி மாவு, வறுக்காத மாவு, கொஞ்சம் லேசாக வறுத்துக்குவோம். மாவு கருகி போயிடாமல் மிதமான சூடு இருந்தால் போதும். அடுப்பு அமர்த்திடலாம். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்த மாவு சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம இந்த கப்பில் தான் மாவு எடுத்தோம். இப்போ இந்த கப்பில் 1 கப் தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், கருப்பு எள், ஜீரகம், தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயம். நீங்கள் உங்களுக்கு வெண்ணெய் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றுறேன். தண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா மழன்னு கொதிக்கட்டும். இதில் நம்ம ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பு. இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம உளுந்த மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுவும் அரிசி மாவும். தீயை கண்டிப்பாக குறைச்சி வச்சுக்கணும், கட்டி பற்றக்கூடாது. தண்ணியோட அளவு மட்டும் கண்டிப்பாக நீங்கள் எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 1 கப்பு வச்சுக்கணும். போதும். இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடுவோம், கொஞ்சம் ஆறட்டும். கையில் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கிட்டு அதை கையில் நீங்கள் நனைச்சிக்கிட்டு நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா நல்லா பிசைய வரும். மாவு ரெடி ஆயிடுச்சு. கையில் நீங்கள் ஒன்று ஆயில் தொட்டுக்கலாம், அல்லது தண்ணியை வச்சு தொட்டுக்கலாம். நான் தண்ணி தொட்டுக்கிறேன். இந்த மாதிரி வலுவலுன்னு வரணும். சில சமயம் சில பேருக்கு உடையுதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தேய்ச்சி உருட்டும் போதே உடையுதும்பாங்க. உடையிறதுக்கு காரணம் தண்ணி நல்லா மழன்னு கொதித்த பிறகு நீங்கள் வந்து மாவை போட்டு கிண்டணும். நீங்கள் மாவு பிசையும் போதே உங்களுக்கு தெரியும் மாவு கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் தான் நல்லா தண்ணி கொதிச்சா அப்போ மாவை போட்டு பிசைஞ்சா தான் வெடிப்பு இல்லாமல் இந்த மாதிரி வடுவடுன்னு உருட்ட வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டிக்கிண்டுருவோம். அதே மாதிரி ஆயில் பத்தலைனாலும் வெடிக்கும். நீங்கள் தண்ணி கொதிக்கும் போது ஆயில் ஊற்றுறீங்க இல்லையா, 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போடணும், பட்டர் போடணும். அப்படி இல்லைன்னா நல்லா 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றணும். இந்த மாதிரி உருட்டிக்கிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் பொரியிற சவுண்டை அடங்கின பிறகு நம்ம எடுக்கணும். ரெடி ஆயிடுச்சு. ஒன்று உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள்.
நல்லா பொறு பொறுன்னு இருக்கு. எண்ணெயும் குடிக்கல. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.